வணக்கம். யார் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. வீடியோ கூட எனக்கு போட விட மாட்டேங்கிறாங்க, நிம்மதியாக எனக்கு இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், காலை 4 மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இட்லி வச்சு எல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே எல்லா வேலையும் முடித்து நாற்று அறுத்து மத்தியானம் 10-11 மணி அவனை காலை சாப்பாடு சாப்பிட. அதுக்கு இடையில நான் ஃப்ரீயாக இருந்தால் ஏமான நிம்மதிக்காண்டி நான் ஆடுறேன் பாடுறேன் என்னமோ பண்ணுறேன், எவன் கூடயும் போகிறேன். எவனுக்கும் எவளுக்கும் தேவையில்ல. ஒன்றை கூட்டி விட்டானா, செல்லுக்காரங்கிட்ட ஒன்றை கூட்டி விட்டானா, சொல்ல பயலை உன் பொண்டாட்டி நீ வேலைக்கு அனுப்பாமையால இருக்க. உன் பொண்டாட்டி அங்கே போய் என்ன ஆட்டம் போடுறான்னு உனக்கு தெரியுமால? ஏல நான் சரி செல்லில் ஆடுறேன் ஆடுறவங்களாம் மோசமானவங்களால. ஆட்டக்காரி ஆடுறா, ரூபம் பொண்டாட்டி ஆடுறா பாடுறா, ஆட்டக்காரிங்கிறீங்களே. ஆட்டக்காரி ஒரு மனுஷன் தான், நானும் அவங்களோட சேர்ந்தவங்க தான். எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது, நான் ஒன்றும் அதுக்கு கோவப்படல. ஆட்டக்காரியாக இருந்தால் என்ன, அவங்களும் ஒரு தாய் தகவல் வைத்து தான் தந்துருப்பாங்க. அவங்க மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆட்டக்காரினாலும். எல்லாம் ஒரு தொழில். நீ எப்படி கொத்தனார் வேலை செஞ்சு பிச்சு எடுத்து பெயிண்ட் அடித்து விவசாயம் என்னோட கூணு குழிய நீ வேலை பார்க்கல, அதே மாதிரி தான் அதுவும் ஆட்டக்காரி வேலையும். சரியா? என்னை பற்றி என்னென்ன தெரியும் உங்களுக்கு? சொன்ன பயலுக்கும் சொன்ன சிரிக்கைகளுக்கும் நான் சொல்லுறேன், பொத்திக்கிட்டு இருங்க. நீ அப்படி வாக்கியமாக இருக்க, என் கூட போகலையான்னு பார்த்துக்கிட்டு இருங்க. நான் அப்படியால என் புருஷன் கண்ணியமாக அவனுக்கு இடத்து மாடு வாங்கி கொடுத்து வீட்டிலேருந்து உழைச்சி நீ சாப்பிட்ணுன்னு வச்சுருக்கான். என்னைய 3 நாள் நாங்கள் நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றோம். உங்கள் மாதிரியால பிச்சைக்கார தாயோலிங்களாம் சொன்ன அவ்வளோ பேரும் வாக்கியம் கிடையாதுன்னு நினைக்கேன். கோபத்தை மறுபடி தூண்டிக்கிட்டு இருக்கீங்க, பொத்திக்கிட்டு. நீ ஒழுங்காக இருக்கே, உன் பொண்டாட்டி ஒழுங்காக இருக்கா, உன் பிள்ளை ஒழுங்காக இருக்கான்னு பாரு. செல்லுக்காரண்ட உன் பொண்டாட்டியும் சொன்ன பையன் பிள்ளையும் கூட்டி உள்ள, சொன்ன சிரிக்கிய பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டி உள்ள. வேணா வாங்க நீங்களும் சேர்ந்து உங்களை கூட்டி உள்ளனா சாவுங்க. நான் பாட்டு படித்து ஆடுறேன் வைக்க, நான் தூக்கு மட்டும் சாவுங்க. உங்கள் கதைக்கு நான் வரேன்னா இல்லை யார் பற்றி நான் பேசுகிறேன்னா இதை பார்ப்பீங்களா? சிரிக்கிங்களா? சொன்ன சிரிக்கிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்க, உங்களுக்கு நெஞ்சு அறுக்கட்டும். அவ்வளோ ஆட்டக்காரி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா நீங்கள் இருந்துக்க மாட்டீங்க, அது நினச்சிக்கோங்க. உன் பொண்டாட்டி எங்களை போய் ஆடுறா வேலைக்கு போகிற இடத்துல? சொன்ன பையல சொன்ன சிரிக்கி உன் புருஷன் நீ எங்களை போய் ஆடுற சிரிக்கி. வாங்கடி, என் மின்னுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆத்தாக்கு பிறந்தா ஏன் வந்து சொல்லுங்கட்டி, அறுத்து விட்டுருவான். அறுத்து சொன்னோம். அவ்வளோ பேரும் செல்லில் நல்லா பேசுகிறாங்க, அழகாக நடிக்காங்க. அவங்கெல்லாம் ஆட்டக்காரியா? அவங்களாம் ஆட்டக்காரியா? என் புருஷன் உடம்பு சரியில்லைனா எதுவுமே செய்யக்கூடாதா? மானங்கிட்ட போயிருவீங்க. அப்படித்தான் புருஷன் செத்தாலும் அப்படி தான் இருப்பான், புருஷன் இருந்தாலும் அப்படி தான் இருப்பான். ஆடுவோம் பாடுவோம், அது என்னோட விருப்பம், என் இஷ்டம். யாருக்கும் நான் பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்குள்ளே விருப்பம் என்னன்னாலும் நான் செய்வேன். வாண்ட கேட்கணும் இங்கே கேட்கணும் எனக்கு அவசியம் மயிரே கிடையாது. சரியா? என்னன்னாலும் நான் பண்ணுவேன், அது என்னோட விருப்பம், என் வாழ்க்கை. என்னன்னாலும் செய்வேன். நான் எவ்வளோ வீட்டில் பிச்சை எடுக்க வரல, என் சோத்துக்கு உழைக்க சாப்பிட்றேன். எவ்வளோ வந்து என் புருஷனை பார்க்கலையே, எவ்வளோ வந்து என் வீட்டுக்கு 10 ரூபா விட்டு கொடுக்கலையே. சொன்ன சிரிக்கி பயல்களா? ஒரு ஆத்தாய்க்கு உங்கள் அம்மாய்க்கு பிறந்தேன்னா பொத்திக்கிட்டு இருங்க. உன் பிள்ளைய ஓகேமா வச்சு உன் பொண்டாட்டி உன் முந்தானி சேலை உனக்கு மட்டும் தான் விரிக்கலான்னு முதல்ல போய் பாரு. இதுக்கு மேலே அசிங்கமான கேள்வி உடனே உங்கள் ஆத்தா வந்து உங்கள் அப்பனுக்கு தான் பெற்றாலும் போய் உங்கள் ஆத்தாட்ட போய் கேளு. சொன்ன பயலை சொன்ன சிரிக்கி போங்க, மானங்கிட்டு போயிடுவீங்க. யார் இப்படி நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப மன வேதனைப்படுற மாதிரி ரொம்ப பேசிட்டு அழைதாங்க. இந்த பேசி பார்க்கவங்க தான் பேசியிருக்காங்க. வரட்டும், என்கிட்ட தான் நான் பேசுகிறேன். இங்கே தான் நான் இருக்கேன், எந்த ஊருக்கும் போகலை. ஆடுவேன், ஆட்டக்காரி கூப்பிட்டு என்னை கூப்பிட்டா நான் போவேன், ஆடுவேன். இது என்னோட விருப்பம். என்னை பற்றி ஒரு மயிர் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. சரியா? பொத்திக்கிட்டு இருங்க. நான் யார் பற்றியும் பேசுதானா பேச மாட்டேன், எனக்கு தேவையில்லை. என் பொழப்பு நான் உண்டு. என் பேசாமல் ஊமையாக பாரு, அந்த ஊமையாக வர அந்த ரூபம் பொண்டாட்டின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு மேலே எனக்கு தெரியும், எல்லாம் கிழிச்சு விட்டுருவேன், கிழிச்சு. அவ்வளோதான். யார் தப்பாக நினைக்காதீங்க. இப்படி சொல்லி யார் மூஞ்சி சுளிக்க கூட நான் பேசாமல் இருந்தா இருக்க ஓட நக்கல் நயாண்டி மானங்கிட்டு போயிருவீங்க. உன் குடும்பத்தை போய் பாரு, உன் குடும்பம் ஓகேமான்னு போய் பாரு. உன் ஆத்தா ஒழுங்கா உன்னை பெத்தாளா, ஒருத்தனுக்கு தான் உங்கள் அப்பனுக்கு படுத்து இல்லை பழப்பத்துக்கு பெத்தாளான்னு போய் பாருல. சிரிக்கி பயலை என்ன சொன்ன பயலை சிரிக்கி முட்டைங்களா? உங்களையும் தான் சொல்லுது, உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு அப்பனுக்கு தான் பெத்தாளான்னு போய் பாரு. நீ ஒழுங்கான்னு பாருடி. உன் முந்தானி சரி உன் புருஷனுக்கு மட்டும் தான் படுத்தவனா எவனான்னு சொல்ல மாட்டான். நல்ல குடும்பத்தில் பிறந்தவா சொல்ல மாட்டா. அவள் விருப்பம் என்னும் பண்ணிட்டு போகிறான்பா. நாதாரி குடும்பம் இருக்குல்ல, நாதாரி குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள பயலும் சொன்னவங்கள தான் நான் பேசுகிறேன், சொல்லவங்க தான் அவங்கள பேசலை. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. என்னை யார் சொன்னாங்களோ சொன்னவங்கள பேசுகிற இந்த கேள்வி அத்தனையும் அவங்களுக்கு தான். அதையும் பார்த்துக்கோங்க. எந்த சிரிக்கினாலும் சரி, எந்த சிரிக்கி பயிலாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, பார்த்துக்கலாம். பாய். இப்படி பேசுகிறேன்னு மக்களே சுளிக்காதீங்க. எனக்கு மன வருத்தம், அவ்வளோ வருத்தம். வாழவும் முடியல, சாகவும் முடியல, என் விருப்பத்துக்கு இருக்கவும் இல்லைங்க. யார்ட்டையும் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன். என் தொழில் என்னவோ நான் பேய்கிட்டே இருக்கேன் வேலையை பார்த்துக்கிட்டு.
இங்கே பாருங்கள், இதெல்லாம் எந்த அப்போ வந்து செய்வான்? காலைல வந்து அவ்வளோ சாணி எப்படி இருக்கும்? சாயங்காலம் நைட்டு போகிறோம்னா காலைல வந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோ அள்ளி, இங்கே பாருங்கள், அள்ளி பறக்கி என் பிள்ளைய உதவிக்க வச்சுட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உழைச்சி சாப்பிட்றதுலாம் காமிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. சிரிக்கிங்களா? ஒழுங்காக இருந்துக்கோங்க. நீங்களும் ஒரு பொம்பளை தான், ஒரு பொம்பளை மனசை காயப்படுத்தாதீங்க. ஒரு ஆம்பளை தான். அவங்க அம்மா வயிற்றுல இருந்தாலும் நீ வந்த சொன்ன பயலை, என்னைய சொன்ன பயலை நான் ஆடுவோம்ல, என்னெல்லாம் செய்ய போகிறேன்? ஆட்டக்காரி, நான் ஆட்டக்காரி தான். இப்போ என்னெல்லாம் இருக்குது? என் மின்னுக்கு வந்து சொல்ல யார் எதுவும் நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயும் செல்லை பார்க்காளுக்க தான் சொல்லியிருக்கு. நான் அதனால தான் நான் இப்படி செல்லை பதிவு விடுதேன். இதுக்கு மேலே என்ன பண்ணால் பச்சை எனக்கு கிழிப்பேன். அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. இந்த இதில் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் வந்து கிழிச்சு விட்ருவாங்க. மக்கள் இருக்குது, பார்த்துக்கங்க. சொல்கிறவங்க அவ்வளோ பேர், செய்கிறவங்க அவ்வளோ பேர் மோசமானவங்க யாருமே கிடையாது. அவங்க விருப்பம் பார்த்து நடந்துக்கணும்.